ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேம் ஆன் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இந்த படத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அம்மா சென்டிமெண்ட் உள்ள படமாக தான் இந்த படம் இருக்குது. ஆனால் இது அப்படி கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நார்மலாக ஒரு நார்மல் ஸ்டோரியாகவே போகும், நல்லாவே இருக்கும். பட் கொஞ்சம் அங்கங்கே ஃபஸ்ட்டு சீனில் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். எதுக்குடா இதெல்லாம் பண்ணுறானுங்க, சம்மந்தம் இல்லாமல் பண்ணுவானுங்க, ஆனால் நல்லா இருக்கும் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கதை எங்கே போகிறதே தெரியாது. ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் இன்டர்வலுக்கு அப்புறம் வர சீனுங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரியே எங்கெங்கேயோ போவானுங்க. ட்விஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இன்னும் நிறையா ட்விஸ்ட் பார்த்திங்கன்னா நிறையா ட்விஸ்ட் இருக்கும். இன்டர்வலுக்கு அப்புறம் ட்விஸ்ட்டு, அதுக்கப்புறம் ட்விஸ்ட்டு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. நல்லா ட்விஸ்ட் இருக்கும். ஆனால் கடைசி ட்விஸ்ட் வந்து நமக்கு கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா இது கொஞ்சமாக சொல்லி இங்கே தான் வைப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். அப்போ வந்து அது என்ன அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் அந்த இது இருக்கும். சுமாரா அழாத, அங்கிள் எடுத்து கொடுப்பாரு. ஒண்ணுமே தெரியலையே. இந்த படத்தை யார் பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு படத்தின் மூலிமா ஒரு மெசேஜோ இல்லை ஏதோ ஒரு கருத்து சொல்கிறது அப்படி நினச்சா அந்த படம் வந்து பார்க்குறது வேஸ்ட்டு. ஏன்னா இதில் அவ்வளோக்கும் எந்த ஒரு கருத்தும் இருக்காது, எந்த ஒரு மெசேஜும் இருக்காது. ஆனால் இந்த படத்தை முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு தோணுது, ஆனால் வந்து அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தால் மட்டும் போதும், மற்றபடி எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும். ஓகே, ஏன்னா எனக்கு வந்து படம் பார்க்கணும், அதில் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்கணும், மியூசிக் நல்லா இருக்கணும், எல்லா சீன்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டோட பார்க்கணும் அப்படிங்கிற நபர்களுக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் சத்தியமாக நல்லாவே இருக்காது.